வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து ரீசென்ட்ல ஒரு இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது எப்போ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாருன்னா, நேத்திக்கு வந்து வியாழக்கிழமை வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூல வந்து பல கேள்விகள் வந்து ரோமன் ரெயின்ஸ்ட்ட கேட்கப்பட்டிருக்குது. அந்த கேள்வியில வந்து நம்முடைய குறிப்பிட்ட ஒரு விஷயத்த மட்டும் இப்ப நம்ம பேசுவோம். அதுல வந்து நீங்க வந்து எப்போ வந்து ரிட்டயர்மென்ட் ஆவீங்க அப்டின்னு சொல்லி கேட்டதுக்கு, ரோமன் ரெயின்ஸ் வந்து அஃபிஷியலி அவரு வந்து அவரோட ரிட்டயர்மெண்ட்ட வந்து அவரு வந்து அறிவிச்சுட்டாரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இவ்வளவு ஒரு சீக்கிரத்தில வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டயர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்ப ரிட்டயர்மெண்ட் ஆகப் போறார் அப்படின்னு கேட்டா, அதாவது 2026, 27 இந்த 2 வருஷத்துல வந்து நான் வந்து அந்த அந்த ரெஸ்லிங் அப்படிங்கிற அதில விட்டு நான் ஒட்டுமொத்தமா ஓய்வு பெற்றுருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதாவது பிசிக்கல் பிசிக்கல் ஃபார் என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரியில தான் முழுக்க முழுக்க ரெஸ்லர்ஸ் எல்லாருமே வருவாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், பிராக் லெஸ்னரா இருக்கட்டும், கோல்ட்பர்க், ட்ரூ மெக்கன்டையர், சிஎம் பங்க், செத் ரோலின்ஸ், ட்ரிபிள் ஹெச் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். இவங்க எல்லாருமே இந்த பிசிக்கல் ஃபார் என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில தான் வருவாங்க. அதாவது இப்போ ஒரு ரெஸ்லர் வந்து ஃபைட் பண்றாரு அப்படின்னா, அந்த ரெஸ்லருக்கு வந்து பிசிக்கல் ஃபார் என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற அந்த ஒரு தகுதி இருக்கா? அதாவது உடற்கூறு ஆய்வு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது இவரு வந்து ரெஸ்ல் பண்றதுக்கு தகுதியா இருக்கிறாரா? இவருக்கு வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கு? இவரு வந்து ஃபைட் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? அப்படிங்கிறத செக் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் அது. அதில வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காரு அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸே சொல்லாம சொல்றாரு. இது எதனால அப்படின்னு கேட்டா, ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து லுக்குமியா அப்படிங்கிற அந்த ஒரு கேன்சர் இருக்கு அப்படிங்கிறது மேபி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இதுக்கப்புறம் வந்து நான் வந்து WWE இருந்தாலும் சரி, இல்லாம இருந்தாலும் சரி, போக 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 அது வந்து எனக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு அடையுது அப்படிங்கிறது மேபி அது எனக்கே தெரியுது. அதனால 2026, 27 இந்த ஒரு வருஷத்துல வந்து நான் வந்து ரிட்டயர்மெண்ட் ஆயிருவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது இல்லாம இந்த லுக்குமியா வந்து அவருக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு அடைஞ்சுச்சு அப்படிங்கிறத விட, எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த லுக்குமியாவுல வந்து இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது 2018ன்னு நினைக்கிறேன். 2018ல வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து யுனிவர்சல் சாம்பியனா வின் பண்ணியிருப்பாரு. பிராக் லெஸ்னரை பீட் பண்ணி யுனிவர்சல் சாம்பியனை வந்து வின் பண்ணியிருப்பாரு. அதுவும் கஷ்டப்பட்டு தான் அந்த யுனிவர்சல் சாம்பியன் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணாரு. ஆனாலும் அந்த சாம்பியனை வந்து எனக்கு வந்து லுக்குமியா அப்படிங்கிற அந்த ஒரு கேன்சர் இருக்கு. என்னால இதுக்கப்புறம் ரெஸ்ல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த சாம்பியனை வந்து நம்மளோட WWE வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து விட்டுட்டு ஒப்படைச்சிட்டு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் போயிட்டாரு. அதாவது எனக்கு லுக்குமியா இருக்கு. இதுக்கு வந்து என்னால WWE வந்து ஃபைட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மெடிக்கலி கிளியரா இல்ல. அதனால இன்னும் சில விஷயங்கள வந்து என்னோட உடம்புல இருக்குது. அதனால அது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாம்பியன்ஸ் பெல்ட்டைய வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் WWE ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் எப்போ வந்தாரு அப்படின்னு கேட்டா, 2020ல தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்தாரு. வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனா ரோமன் ரெயின்ஸ் வந்தாரு. த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் பண்ணாரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு கேரக்டர்னா அது மட்டும் தான். அதில என்னதான் நம்மளோட ரோமன் ரெயின்ஸ வந்து த ட்ரைபிள் சீஃப் ன்னு சொல்லிக்கலாம். அது இல்லாம வி த ஒன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த பிளட் லைன் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஆனாலும் ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு அப்படின்னு கேட்டா, அவருக்கு பின்னாடி வந்து பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் இதில வந்து முழுக்க முழுக்க உண்மை. அதனால அதான் சொன்னேன்ல, அந்த கேன்சர் அதாவது இந்த லுக்குமியா அப்படிங்கிற அந்த ஒரு வைரஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து தீவிரமா போயிட்டுருக்கு. அதனால இப்போ ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு அப்படின்னா, அந்த லுக்குமியா அப்படிங்கிற அந்த ஒரு வைரஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் வந்து மெடிக்கலி வந்து கிளியரா இல்ல. அதுதான் உண்மை. அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காருன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து தினையிலும் அந்த மெடிக்கல் செக்கப்ப அவர் வந்து எடுத்துக்கிட்டே ஆகணும். அதாவது என்னென்ன டேப்லெட் போடணும், என்னென்ன மருந்துகளை உட்கொள்ளணும் அப்படிங்கிறத, அதாவது அந்த லுக்குமியா அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா, எல்லா விஷயத்தையுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் பண்ணியே தீரணும். அதனால தான் பண்ணியே தீரணும். ஆனாலும் இப்போ என்னதான் நம்ம வந்து அந்த அந்த லுக்குமியா அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டா ஒரு லெவல்ல வச்சுக்கிட்டாலும், வருஷங்கள் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, வயசுகள் குறையும். அதாவது இப்போ 2016 இப்போ 16 இருக்கு, 17 இருக்கு அப்படின்னு போகுது. ஆனாலும் நமக்கு வந்து வயசு என்ன ஆகிட்டு இருக்கு, ஏறிக்கிட்டே போகுது. அதனால ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு அப்படின்னா, இப்போ 2026, 27ல வந்து அவரோட வயசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கூட கூட அவரோட உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாதிக்கடையும். அதனால அதுக்கப்புறம் அதாவது என்னால் வந்து இப்போ வந்து என்னதான் நான் இருந்தாலும், இப்போ ரெஸ்ல் பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்களுக்காக, உங்களோட சந்தோஷத்துக்காக நான் வந்து எனக்கு வந்து லுக்குமியா இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே நான் வந்து மறந்துட்டு, உங்களுக்காக என்னோட உழைப்பு எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அதனால் இப்போ வந்து என்னால் 2 விஷயத்தையுமே என்னால் பண்ண முடியல. அதாவது இந்த லுக்குமியா கூடயும் என்னால் போராட முடியல. அது இல்லாமல் உங்களையும் வந்து என்னால் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியல. என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத விட இந்த லுக்குமியா வந்து எனக்கு ரொம்பவும் பாதிப்பாக இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது நான் ரெஸ்லிங் அப்படிங்கிற அந்த ஒரு அதாவது அந்த ஒரு கேட்டகரியை நான் விட்டுட்டு, நான் வந்து இந்த கொரோனா அதாவது இந்த வைரஸ் இருக்குல்ல, அது லுக்குமியாங்கிற அந்த ஒரு வைரஸில் வந்து ரொம்பவும் நான் பாதிப்படைகிறேன். அதனால் முழுக்க முழுக்க நான் வந்து என்னோடய உடல்நலத்தை வந்து நான் சீராக்கிக்கணும், அதாவது இதை வந்து நான் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபிசிக்கலி இல்லை, அதாவது அன்ஃபிசிக்கலாக இருக்கார். அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 2026, 27 அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ரோமன் ரெயின்ஸால் ரெஸ்ல் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை சொல்லிட்டாரு. அதாவது சொல்லிட்டாரு அப்படிங்கிறது இதுதான் உண்மை. அதாவது எனக்கு வந்து அந்த வைரஸ் இருக்குது, அதாவது லுக்குமியா அந்த வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு தீவிரமாகுது. அதனால் போக போக 2026, 27 என்னால் ரெஸ்ல் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டார். அது இல்லாமல் ரிட்டையர்மெண்ட்டு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அறிவிச்சிட்டார். இதுக்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத முழுக்க முழுக்க இதுதான். அது இல்லாமல் இந்த லுக்குமியா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம இருக்கோம் அப்படின்னா மனிதனோட ரத்தத்தில் வந்து வெள்ளையணுக்கள், சிவப்பணுக்கள் அப்படிங்கிறது 2மே இருக்கும். அதாவது வெள்ளையணுக்கள், சிவப்பணுக்கள் அப்படிங்கிறது 2மே சீராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எந்தவித நோய்வாய் எதுவுமே தெரியாது. இப்போ காய்ச்சலாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுவும் இப்போ காய்ச்சல், தலைவலி அப்படிங்கிறத இப்போ எல்லாம் வருதில்ல, நோயெல்லாம் வித்தியாசமாக தான் வருது. ஆனாலும் இந்த 2மே சீராக இருக்குது அப்படிங்கிறப்போ 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 1 வாரத்தில் கூட அந்த உடம்புலாம் சரியாயிடும். இதில் வந்து வெள்ளையணுக்களும் குறைவாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி சிவப்பணுக்கள் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கல் தான் நமக்கான. அந்த ஒரு சிக்கலை தான் இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அனுபவிச்சுக்கிட்டு வரார். அதாவது அவரோட உடம்புல இருக்க விஷயம் அப்படின்னா அது இதுதான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த சிவப்பணுக்கள் அப்படிங்கிறது சரி, அதேமாதிரி வெள்ளையணுக்களும் சரி ரொம்ப குறைவாக இருக்கனால தான் இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ அதிகமாக அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டார். அதாவது லுக்குமியா அப்படிங்கிற அந்த ஒரு வைரஸுக்கு நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிட்டார். அதனால் இப்போ போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை கன்ஃபார்ம் அறிவிச்சிட்டாரு. கன்ஃபார்மும் இல்லை, முழுக்க முழுக்க 100% உறுதி தான். அதாவது 2026, 27 இந்த 2 இயரில் 26, 27 இந்த 2 வருஷத்துக்குள்ளே ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட ரெஸ்லிங் கெரியரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ரோமன் ரெயின்ஸை பார்க்க முடியாது. அதாவது ஃபிசிக்கல் ஃபார் என்டர்டைன்மெண்ட், அதாவது ஃபிசிக்கல் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டார் அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டாரு. எனக்கு வந்து தகுதி இல்லை, அதாவது ரெஸ்ல் பண்ணுறதுக்கான எந்த ஒரு தகுதியுமே எனக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஏன்னா என்னோட உடலில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு மேபி தெரியும். அதனால் இதை எதிர்கொண்டு நான் வந்து அந்த எல்லாத்தையுமே நான் அன்ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து நான் ரெஸ்ல் பண்ணுறது அப்படிங்கிறது இம்பாசிபிள். அதனால் நான் வந்து அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் அந்த ஒரு கேட்டகரி என்னன்னு சொல்லிட்டு அந்த ஃபிசிக்கல் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா என்ன சொன்னால் உடற்கூறு ஆய்வு. அதாவது இவருக்கு வந்து எந்தவித நோயும் இல்லையே, இவர் வந்து ரெஸ்ல் பண்ணலாமா, ரெஸ்ல் பண்ணுறதுக்கான தகுதி இருக்கா அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்கு. அதனால் இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து அதுக்கப்புறம் ரெஸ்ல் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸை முழுக்க சொல்லிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கான உண்மையான ரீசன் அப்படிங்கிறது இதுதான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து 26, 27 வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா முழுக்க லுக்குமியா அப்படிங்கிற அந்த ஒரு வைரஸ் தான். அதனால் அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து 2020 வந்து ரிட்டர்ன் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து, அதாவது 2020லேருந்து 25 வரைக்கும் நமக்காக உழைச்சிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் வந்து தனக்குன்னு இருக்கிற தன்னோட உடம்புல வந்து எவ்வளோ பாதிப்பு இருக்குது, அந்த உடம்புல இருக்க பாதிப்பு வந்து சரி செஞ்சுக்கணும், இன்னும் நான் வந்து கொஞ்சம் நாட்கள் வந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நம்மளை தள்ளிலாம் வைக்கல, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட உடலை வந்து பாதுகாத்துக்க போகிறாரு அப்படிங்கிறத முழுக்க உண்மை. இது வந்து ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சோகமான செய்தி. ஏன்னா எனக்கே இது வந்து ரொம்ப சோகமான ஒரு செய்தி தான். ஏன்னா நான்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் வந்து ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் தான் நானே சொல்கிறேன். ஆனாலும் ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸுக்கெல்லாம் இது முழுக்க ஒரு பேடான ஒரு நியூஸ் தான் கண்டிப்பாக நானே சொல்லுவேன். ரோமன் ரெயின்ஸ் வந்து 2026, 27 வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் ரெஸ்ல்மேனியாவை பற்றி ஸ்பெஷலான வீடியோஸ் எல்லாம் இனிமேல் வரும். கன்ஃபார்ம் பார்க்க மறந்துடாதீங்க. ஆனாலும் என்னதான் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டாலும் யாருமே பார்க்க மாட்டேறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்னேன், அதாவது ஜான்சினா ராக்கோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து செத் ரோலின்ஸ் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு பர்டிகுலரான ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் யாருமே போடல. இதே வீடியோ வந்து இன்னொருத்தர் போடுறாரு, அதுக்கான வியூஸுங்கிறது போகுது. ஆனால் அந்த வீடியோவை இதுக்கு முன்னாடியே நான் போட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து வியூஸ் போகல. இதுதான் என்கிட்ட, அதாவது உங்ககிட்ட இருக்க ஒரு நெகட்டிவ்.